அடுத்ததாக ஜனாசா தொழுகையை தொழுவதற்கான நேரம் என்ன? இந்த நேரத்தில் நம்ம ஜனாசா தொழுகையை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மையத், அந்த மையத்தை பற்றிய செய்தி நமக்கு கிடைத்து விட்டது, அந்த மையத்து குளிப்பாட்டப்பட்டு கஃனிடப்பட்டு விட்டதுன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடும்? ஜனாசா தொழுதணும். அதற்கு பிறகு அதை தாமதிக்க கூடாது. தாமதிப்பது விரும்பத்தகாத விஷயம். நம்ம சமூகத்துடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, மையத்தை குளிப்பாட்டி கஃனிட்டு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பார்வைக்காண்டி வைக்கப்படும். இது சுன்னா இல்லை. மக்களுடைய பார்வைக்காண்டி வைப்பது என்பது சுன்னா இல்லை. சரிங்களா? ஜனாசா குளிப்பாட்டி கஃனிடப்பட்ட அடுத்து என்ன செஞ்சிடணும்? விரைந்து அதை அடக்கம் செய்வதற்கான அடுத்த கட்ட வேலைகளுக்கு கொண்டு செல்லணும். அதில் முதன்மையானது என்னது? தொழுகை. அப்ப தொழுகை நடத்துறதுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போயிடணும். சரிங்களா? இப்ப இந்த தாமதப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரீசர்னு ரெடிமேடா ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஜனாசாவுக்கான ஃப்ரீசர். அதுல கொண்டு போய் படுக்க வைக்கிறது. எதை? மையத்தை. எதுக்காண்டி தாமதப்படுத்துறது? எதுக்காண்டி தாமதப்படுத்துறாங்க? ஊர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி காத்திருப்பாங்க. உயிரோடு இருக்கும்போதே பார்க்கல, அப்பதான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஆறுதலோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாத போது மௌத்தான அவரை பார்க்கறதுக்கு கடைசி பார்வை அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. அது ஒரு சடங்கா செய்யக்கூடிய காரியம் தான். அதுக்காண்டி இந்த ஃப்ரீசரை பயன்படுத்துறது எதுக்காண்டி அப்படின்னு சொன்னா, என்ன எதுக்காண்டி? கெடாம இருக்கிறதுக்காண்டி. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஜனாசா நம்ம வெளியில அப்படியே வச்ச கெட்டு போயிடும், பாடி கெட்டு போயிடும். அப்ப அதை நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் ஃப்ரீசரை பயன்படுத்துறாங்க. ஃப்ரீசரை பயன்படுத்துறது அந்த ஜனாசாவிற்கு அது வேதனையா அல்லது நல்லதா? வேதனை. ஜனாசாவுக்கு அது வேதனை. எல்லாம் பாதுகாக்கணும். சில மையத்துகளை ஒரு நாள் அந்த ஜனாசாவில் ஃப்ரீசர்ல வச்சுட்டு எடுக்கும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? அவங்களுடைய உடல் சதையெல்லாம் அந்த ஃப்ரீசருடைய மெட்டலோட ஒட்டிட்டு அதை பிச்சு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. அல்லா பாதுகாப்பு. இது ஒரு அதாப். இந்த ஜனாசாவிற்கு நம்முடைய கரத்தால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அதாப். இது எல்லாம் பாதுகாக்கணும். அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, செய்ய தேவையில்லை. ஜனாசாவை கஃனிட்டு முடித்து விட்டால் அடக்கம் செய்ய கொண்டு போயிடும். அதான் அதற்குரிய சரியான நேரம். காயிபான ஜனாசா இருந்தால் நமக்கு செய்தி கிடைச்சது, நம்ம தொழுகிறது. காயிப் ஜனாசா நம்ம இடத்துல முன்னால இருக்கக்கூடிய மையத்தா இருந்தால் அதை என்ன செய்யணும்? எப்போ அதற்கான கடமைகள் நிறைவேற்றப்படுகிறதோ, குளிப்பாட்டுவது கஃனிடுவது போன்ற கடமைகள் நிறைவேற்றப்படுகிறதோ, கபர் வெட்டி முடிக்கப்படுகிறதோ, அடுத்து என்ன செஞ்சிடும்? அந்த ஜனாசாவை அடக்குவதற்கான தயாரிப்புகளை நம்ம மேற்கொண்டுடுறோம். அதற்கு பிறகு தாமதப்படுத்தக்கூடாது. இதுதான் சுன்னத். இப்ப இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்முடைய குடும்பத்தார்கள், நமக்கும் உறவுகள் இருக்கிறாங்க, உற்றார்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒரு பகுதியில் இருப்பாங்க. அப்ப நாம மௌத்தானா இது போன்ற ஒன்று நடக்கக்கூடாது. என்னுடைய மௌத்து நடந்துருச்சுன்னா என் குடும்பத்தார்களை என்ன செய்யக்கூடாது? என்ன அந்த ஊர்ல இருந்து வரணும், இந்த ஊர்ல வரணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்க வைக்க கூடாது. என்ன செஞ்சிடணும்? உடனடியா அடக்கம் செஞ்சிடணும். அதை நாம என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தாருக்கு அறிவுறுத்தணும். இதுதான் ஜனாசாவுக்கான ஹக்கு, நீங்க நிறைவேற்ற வேண்டிய கடமை. அப்ப அது முதல்ல என்ன செஞ்சிருங்க? நிறைவேற்றிருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஒரு மையத்தாயிடுச்சுன்னா அதுக்கான அந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் கூட தப்பில்லை. ஆனா என்ன செய்யக்கூடாது? நாள் முழுக்க காத்திருப்பது, அப்படியான நிலைகளை என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக ஜனாசா தொழுகையில் நம்ம கலந்து கொள்றோம் சொன்னா அதற்கென்று என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லா அலைஹா ஃபலஹு கீராத்துன். யார் ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ, இது வரைக்கும் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நிறைவேற்றும் வரை, ஜனாசால கலந்து கொள்றாரு, அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நிறைவேற்றும் வரை அந்த அமல் அவருக்கு இருந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா அவருக்கு கீராத் அளவிற்கு நன்மை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வமன் ஷஹிதஹா ஹத்தா துத்ஃபன ஃபலஹு கீராத்தானி. யார் அந்த ஜனாசா அடக்கம் செய்யற வரைக்கும் அதுல கலந்து கொள்றாரோ அவருக்கு 2 கீராத் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் கீராத்தானி, இந்த கீராத்தானின்னு சொன்னீங்களே 2 கீராத்து, அது என்ன யார சொல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்னன்னா, இது ரசூலுல்லாஹி ஒரு அளவை சொல்லி என்ன செய்றாங்க, இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
கீராத் அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத ரசூலுல்லாஹி சொன்னாங்க சொல்றாங்க. அந்த கீராத் என்ன கீராத்தான் என்ன என்றது அவங்களுக்கு விளங்கல் என்றதுனால அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி இடத்துல அந்த கீராத்னா எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதற்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மிஸ்லல் ஜபலைனில் அதீமைன், 2 மலைகள் அளவிற்கு. சரிங்களா? இன்னொரு அறிவிப்பில் என்ன வரும்னு சொன்னா, மிஸ்ல உஹது, ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவிற்கு என்னது நன்மை. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, மலை அளவுக்கு நன்மை. சொல்ற வார்த்தைகளே எவ்வளவு நமக்கு ஆசையும் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய விதத்துல இருக்கு. நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இது போன்று நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்ட கிடையாது. ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் நன்மை இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதுல ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, ஒரு மலையை காட்டி இவ்வளவு அளவுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்ன ஒரு காரியம் தான் என்னது, ஜனாசா. அப்ப அதனால என்ன சொல்லணும், நம்ம இயன்றவரை ஜனாசாவில் கலந்து கொள்வதை நம்ம என்ன சொல்லணும், குறைந்தபட்சம் ஒரு கிராத்தாவது பெறணும், தொழுகையிலாவது கலந்து கொள்ளணும். ஆனா நம்ம மக்கள் அதிகமானவங்க என்ன செய்வாங்க, பல பள்ளிகள்ல ஜனாசா தொழுகை ஒரு வக்து தொழுகையோடு தான் இருக்கும், வக்து தொழுகையோட தான் ஜனாசா தொழுகை இருக்கும். அந்த வக்து தொழுகை முடிச்சு அவங்க என்ன செய்வாங்க, அறிவிப்பு செய்வாங்க, அஸ்ருக்கு பிறகு ஒரு ஜனாசா இருக்கு, மக்ரிப் பிறகு ஒரு ஜனாசா இருக்கு, அல்லது லோஹருக்கு பிறகு ஒரு ஜனாசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லோஹர் தொழுது முடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, உட்கார்ந்துடணும். நாம வெளியே போறோம், அவசரமா போறோம், எதுக்காக போறோம், வியாபாரத்திற்காக வேண்டி அல்லது வேற நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி போறோம். போய் நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தான் போறோம், மாற்று கருத்து இல்ல. ஆனா நமக்கு யாருக்காவது ஒரு கீராத் அளவுக்கு நன்மை கிடைச்சிருமா, லாபம் கிடைச்சிருமா, கிடைக்காது. அப்ப இதை நம்ம இழந்துடக்கூடாது. இது போன்ற நேரங்கள் அதை நம்ம கவனமாக நம்ம கையாள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு மகத்தான நன்மை இதற்கு சொன்னார்கள் என்பதை என்ன செய்றோம், சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள் நம்ம என்ன செய்றோம், இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் ஜனாசாவில் கலந்து கொள்வது என்பது நம்ம ஆர்வமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு மகத்தான வாய்ப்பு. இவ்வளவு நன்மைகளை அடைவதற்கும் நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்குமாக நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பு, அதை நம்ம நினைச்சோம் தவற விடக்கூடாது. ஒரு சகோதரர் நினைச்சாங்க, ஒரு கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, உஸ்தாத் நீங்க பயான் பண்ணும்போது இந்த ஜனாசா பத்தியும் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதை பத்தியும் கொஞ்சம் வலியுறுத்துங்க. எதனால அப்படின்னா, நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, இந்த ஜனாசாவுடைய சிறப்பை தெரியாம பள்ளியில கபர்ஸ்தான் உள்ள பள்ளி அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு மஸ்ஜிதா இருந்து அது கபர்ஸ்தானுடையதாக இருந்ததுன்னு சொன்னா, தினமும் என்ன செய்யும், ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு ஜனாசா வரும் இல்லையா, அல்லது குறைந்தபட்சம் இடைப்பட்ட காலத்திலேயாவது என்ன செய்யும், ஜனாசா வந்துடும். அப்ப அந்த இடங்கள்ல அதை கலந்து கொள்றது இல்லாம என்ன செய்யறது, புறக்கணிச்சு விட்டு செல்றாங்க. அதனால கொஞ்சம் நினைவூட்டுங்க. நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய, அதாவது கபர்ஸ்தான் பள்ளியா இருக்கு, அதனால இங்க ஜனாசா வரும் என்று இருந்தா மட்டும்தான் ஜனாசாவை கலந்து கொள்ளணும் கிடையாது. பக்கத்து பள்ளியில நடக்குது, இப்ப இங்க இருக்கிற நம்ம அஹமதியில் நடந்தாலும் சரி, நம்ம மதீனா பள்ளியில் நடந்தாலும் சரி, என்ன செய்யணும், மதீனா பள்ளியில் ஜனாசாவா போறேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வப்பட்டு போகணும். ஏன், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு ஒரு மகத்தான நன்மை. அதே நேரத்தில் அந்த மையத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய ஹக்கும் கூட. ஃபர்து கிஃபாயா என்று நம்ம அதை சொன்னோம், சமூகம் சார்ந்த ஒரு கடமை ஃபர்து என்று நம்ம சொன்னோம். அப்ப அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக நம்ம சொன்னோம், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக ஜனாசா தொழுகையில் எப்படி நிற்கிறது, ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றோம் நம்ம. அப்ப அந்த சஃப்களை அமைப்பது, இமாம் நிற்பது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு மையத்திற்கு இமாமத் செய்யக்கூடியவர் சரிங்களா, அது தனியா நின்று தொழுதாலும் சரி, ஜமாத்தா நின்று தொழுதாலும் சரி, அவர் என்ன செய்யணும், இமாமா நிற்கக்கூடியவர் ஆண் மையத்தாக இருந்தால் அதனுடைய தலைப்பகுதியிலும், பெண் மையத்தாக இருந்தால் அதனுடைய வயிற்று பகுதியிலும் என்ன செய்யணும், நிற்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜனாசாவிற்கு நின்று இருக்கிறார்கள். ஆண் மையத்திற்கும் பெண் மையத்திற்கும் நிற்கக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் வேறுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம் என்கிற காரணத்தினால இதுதான் அந்த ஜனாசா தொழுகைக்கு இமாம் நிற்க வேண்டிய இடம். சரிங்களா? பிறகு என்ன சொல்லணும், தக்பீர் தஹ்ரீமா, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் தஹ்ரீமா சொல்ல வேண்டும். தக்பீர் தஹ்ரீமாவிற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். பிறகு என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹ் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இதெல்லாம் ரகசியமா, அதாவது வெளிப்படுத்தி இல்லாமல் மறைமுகமாக செய்ய வேண்டிய அமல். அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் சூறாக்களையும்
திக்ருகளை துஆக்களையும் எல்லாம் மௌனமா செய்வதுதான் சிறந்த வழிகாட்டுதல். அடுத்தது திரும்ப தக்பீர் சொல்ல வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எப்படி நம்ம தஷஹுதுல் ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த ஸலவாத்தை தான் என்ன செய்யணும், நம்ம தொழுகையில இரண்டாவது தக்பீருக்கு பிறகு சொல்லணும். சரிங்களா? பிறகு மூன்றாவது முறை தக்பீர் சொல்றோம். தக்பீர் சொல்றதற்கு பிறகு என்ன செய்யுது, சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்று தந்திருக்கிற ஜனாஸா தொழுகையில் ஓதுவதற்கு சொல்லி தந்திருக்கிற துஆக்கள் இருக்கு. அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹு அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான் என்கிற இந்த துஆ, இது வந்து ஜனாஸா தொழுகையில் மையத்திற்காக வேண்டி ஓத வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிற ஒரு துஆ. சரிங்களா? இது ஓதணும். அதே போன்று அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப்வன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்கலஹு வஅக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வனக்கிஹி மினத் துனூபி வல் خطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنة وأعيده من عذاب القبر وعذاب النار என்கிற இந்த துஆ. யா அல்லாஹ், இந்த மையத்தை வந்து நிசி, இதற்கு மன்னிப்பு வழங்கு, கருணை புரி, இதற்குரிய ஆஃபியத்தை கொடு, அதே போன்று அதனுடைய தங்குமிடத்தை நீ சிறந்ததாக்கு, அதனுடைய இடத்தை நீ விசாலமாக்கி விடு, அந்த மையத்தை நீ தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டிகளை கொண்டும் அதே போன்று ஆலங்கட்டியை கொண்டும் கழுகி சுத்தப்படுத்து. அதே போன்று எப்படி வெண்மையான ஆடை அழுக்கிழந்து சுத்தமாக்கப்படுமோ அதுபோன்று இந்த மையத்தை என்ன செய், பாவங்களிலிருந்து சுத்தமாக்கி விடு. அந்த மையத்திற்கு நீ சிறந்த, இந்த உலகத்தில் இருக்கிற வீட்டை விட சிறந்த வீட்டை ஏற்படுத்தித்தா, சிறந்த குடும்பத்தை ஏற்படுத்தித்தா, சிறந்த துணையை ஏற்படுத்தித்தா. அதே போன்று சொர்க்கத்தில் அந்த மையத்தை நுழைவிக்க செய்வாயாக, நரகத்திலிருந்தும் அதே போன்று அதாபுல் கபரிலிருந்தும் அதை பாதுகாத்து விடுவாயாக என்கிற பிரார்த்தனை இதான் அதனுடைய துஆவுக்கான அர்த்தம். இந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மையத்துக்காக வேண்டி கேட்க வேண்டிய துஆ என்று சொன்னாங்க. அப்போ முதலாவது என்ன சொல்றது, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஹய்யினா வ மய்யித்தினா, அல்லாஹ்வே எங்களில் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும், அதே போன்று இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், அதே போன்று ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் நீ என்ன செய், மன்னிப்பு வழங்கு என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை இதெல்லாம் என்ன செய்யறது, நாம அந்த மையத்திற்காக வேண்டி செய்ய வேண்டிய துஆக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை செய்யறது. அதே நேரத்தில் அந்த மையத்து சின்ன குழந்தையா இருந்தா, அப்ப அதுல மட்டும் என்ன செய்யணும், பிரத்யேகமா அல்லாஹும்ம இஜ்அல்ஹு ஸலஃபன் லிவாலிதை வ ஃபர்தன் வாஜ்ரா, யா அல்லாஹ் இந்த குழந்தையை அவங்களுடைய பெற்றோருக்கு சிறந்த ஒரு சலஃபாக, அதாவது முன்னுதாரணமாக ஆக்கிவிடு. அதே போன்று அவங்களுக்கு ஒரு முதற்கூட்டாக அமைத்து விடு, அதே போன்று அவங்களுக்கு நன்மையானதாகவும் ஆக்கிவிடும் என்கிற ஒரு துஆ. சரிங்களா? ஃபர்தன் வாஜ்ரா, நன்மைக்குரிய கூலிக்குரியதாக ஆக்கணும். ஃபர்த் அதாவது முதற்கூட்டாக அவர்கள் செய்து வைத்த ஒரு நன்மையாக இதை ஏற்றுக்கொள்வாயா என்று செஞ்சோம். அந்த சிறு குழந்தையா இருக்கும் பட்சத்துல அதற்காக துஆ செய்யணும். அதே போன்று வேற துஆக்கள், அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா தஃப்தின்னா பாதா, யா அல்லாஹ் இவருக்கு பின்னாடி, இந்த மௌத்துக்கு பின்னாடி எங்களுக்கான அஜ்ரை நீ தடுத்து விடாது, அதே போன்று இவருக்கு பின்னாடி எங்களை நீ குழப்பத்தில் ஆழ்த்தி விடாது என்கிற இந்த துஆக்களை என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜனாஸா தொழுகையில் நம்ம கேட்க வேண்டிய துஆக்கள். அடுத்ததா இதெல்லாம் முடிச்சதற்கு பிறகு சலாம் சொல்லணும். தொழுகை முடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம், இந்த தொழுகையோட ருக்குன்களாக பார்த்த விஷயத்தில் என்ன சொன்னோம், சலாம் சொல்லுதலை பார்த்தோம். அப்ப அதன் அடிப்படை சலாம் சொல்லணும். சலாமை பொறுத்தவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று ஒரு சலாம் சொல்றதுதான் சுன்னா. ஜனாஸா தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாம் தான் சொல்லி இருக்கிறார் என்பதால் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு. அதே நேரத்தில் 2 சலாம் சொல்வதற்கு அனுமதி உண்டா என்றால் உண்டு, அது சொல்வதில் தவறில்லை. அதுதான் என்ன செய்றாங்க, பெரும்பான்மை ஃபுகாக்கள் என்ன செய்றாங்க, கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிறந்தது ஒரு சலாமோடு நிறுத்திக் கொள்வது. ஏனென்றால் இந்த தொழுகையுடைய சுன்னத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க என்பதன் அடிப்படையில். யாருக்காவது ஜனாசாவில் கலந்து கொண்டு, அதாவது ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு தொழ முடியாமல் போச்சுன்னா அவர் தனியா என்ன செய்யலாம், தொழுகலாம்.
தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி உண்டு. சரிங்களா? ஏன்னா ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி காலத்துல மஸ்ஜித கூட்டி பெருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, சுத்தம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த பெண்மணி அவங்க மரணிச்சிடறாங்க. உம்மு மெஹ்ஜன் என்று அந்த பெண்ணுடைய பேர் நினைக்கிறேன். அந்த மையத்திற்காண்டி சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஜனாசா தொழுகை தொழுது அவங்களை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடறாங்க. இரவா அந்த காரியங்களை முடிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் அவங்கள காணோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி எங்கேன்னு கேட்கிறாங்க. கேட்கும்போதுதான் சஹாபாக்கள் சொல்றாங்க அவங்க இறந்துட்டாங்க, அவங்களை நாங்க என்ன செஞ்சிட்டோம், அடக்கம் செஞ்சுட்டோம், உங்களுக்கு தெரியப்படுத்தல, உங்களை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அஃபர் ஆதம் துமுனி, எனக்கு ஏன் தெரியப்படுத்தலன்னு கேட்பாங்க. கேட்கறது மட்டும் இல்ல, தல்லுனி அலா கபரியா, அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னுவாங்க. அந்த கபருக்கு போவாங்க. ரசூல் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, போயிட்டு அந்த ஜனாசாக்கா தொலை வச்சாங்க. தொழுதுட்டு என்ன சொல்லுவாங்க, இது கபர் வந்து இருளால் சூழப்பட்டிருந்தது, என்னுடைய தொழுகையின் மூலமா அல்லாஹ் தஆலா அதற்கு வெளிச்சத்தை தந்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. இது வந்து ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டும் தான் நடக்கும், நமக்கு நடக்காது. ஆனா அப்படி அந்த ஜனாசாவுக்காக வேண்டி துஆவாக நம்ம நிறைவேற்றலாமா என்று கேட்டால் அதற்கு அனுமதி உண்டு. சரிங்களா? அடுத்தது இல்ல இந்த 4 தக்பீர் இருக்கு இல்லையா, 4வது தக்பீர் சொன்னதற்கு பிறகுதான் சலாம் ஓதிக்கலாம், துவாக்களை சொல்லலாம். பொதுவான துவாக்களை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நமக்கா வேண்டியும் மையத்திற்கா வேண்டியும் 4வது தக்பீருக்கு பிறகு துவா சொல்லலாம். அதனால சில இமாம்கள் என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் இடைவெளி கொடுப்பாங்க, சிலர் கொடுக்காம இருப்பாங்க, துளை வைக்கின்றவர்கள் அவரை பொறுத்து. சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில அவங்க நேரம் கொடுக்கறாங்க, வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நிச்சயிக்கலாம். நம்ம தாராளமா துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம். நமக்கான துவாக்களையும் கேட்டுக்கொள்ளலாம், மையத்திற்கான துவாக்களையும் கேட்டுக்கொள்ளலாம், பொதுவான முஸ்லிம்களுடைய நலனுக்கான துவாக்களையும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு அனுமதி உண்டு. அடுத்ததாக வந்து ஜனாசாவை சுமந்து செல்லுதல். நம்ம வந்து வீட்டில இருந்து மஸ்ஜிதிற்கோ மஸ்ஜிதுல இருந்து கபருக்கோ சுமந்து செல்ல வேண்டியிருக்கும். அதுல பெரும்பான்மையா வந்து வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு என்பது வாகனங்கள்ல ஏற்றி செல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆனா மஸ்ஜிதுக்கு சென்றதற்கு பிறகு அங்க இருந்து கபருக்கு என்ன செய்யுது, வாகனத்தில் சொல்லாது. அதனாலதான் என்ன செய்றாங்க, இது அதுக்கு பின்னாடி சொல்றாங்க, சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் கபர் அடக்கம் செய்வதற்கு. ஏனென்றால் அப்படித்தான் ரசூலுல்லாஹி செஞ்சிருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. அதற்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி நன்மையும் சொன்னாங்க. யார் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து போறாங்களோ அவங்களுக்கு என்னது, அது தொழுகிற வரைக்கும் கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு கீராத்து, தஃபன் செய்யற வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா அவங்களுக்கு 2 கீராத் என்று சொன்னாங்க. சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில ஒரு மனிதர் மரணித்தாரையானால் அவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்வதற்கும் அவரை அடக்கம் செய்வதற்கும் அவருடைய கபரில் கொண்டு போய் அவரை வைப்பதற்கும் எல்லாம் ஒரு முஸ்லிமின் முயற்சிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமிற்கு மீது இருந்து கொண்டிருக்கிற ஹக்குகள் 5. சரிங்களா? என்னெல்லாம்? ரத்து சலாம், அவருடைய சலாமிற்கு பதில் சொல்வது, வயாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரித்தல், வத்திபாவுல் ஜனாயிஸ், மூணாவது என்ன, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல். சரிங்களா? அடுத்தது தும்மினால் ரஹமக்கல்லா, சரிங்களா, அதாவது அதாவது தும்மியவருக்கு பதில் சொல்லுதல். சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில் இதில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்பது முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கா சொல்லி காட்டினாங்க. அப்ப அதன் அடிப்படையில் என்ன சொன்னோம், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்பது சுன்னா. அதுல ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லலாம் அல்லது வாகனத்தில் ஏற்றி கொண்டும் செல்லலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. நம்ம கபருக்கு கொண்டு போறதா அந்த இடத்துல என்ன சொல்லணும், நம்ம சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கும். எதுவுமே இல்லை. அதாவது ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லுகிற போது ஓத வேண்டிய சொல்ல வேண்டிய திக்ருகளோ துவாக்களோ ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. நிறைய ஜனாசாக்கள் கலந்து ஜனாசாவை நடக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, சுமந்து கொண்டு செல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க, திக்ருகளை சொல்லிட்டே போவாங்க. சரிங்களா? திக்ருகளை சொல்லிட்டு ஸலவாத்து சொல்லிட்டு ஏதாவது ஓதிட்டு போவாங்க. அவர்கள் அதை தங்களுக்கான ஒரு அமலா நினைத்து செய்தால் அது தப்பில்லை. அப்ப என்ன செய்யணும், அமைதியாக சொல்லணும், வெளிப்படுத்தக்கூடாது. சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா அது அவங்களோட நிறுத்தி கொண்டால் தவறு இல்லை. கோரஸாக சத்தமிட்டு சொல்வது என்பது அது சுன்னாவுக்கு மாற்றமான வழிமுறை. இப்படியான ஒரு வழிமுறை என்ன சில ரசூலுல்லாஹி அவர்கள் ஜனாசாவின் போது கடைபிடித்து நமக்கு காட்டித்தரல. சரிங்களா? அடுத்து ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய இடம் வந்து பொது கபர்ஸ்தானாக இருக்கணும்.
அதாவது அடக்கம் செய்வதற்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கிற கபரஸ்தானா இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி காலத்துல பக்கி என்கிற அந்த கபரஸ்தானில் தான் அதிகமானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அதுதான் நமக்கு சுன்னாவா இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஏன்னா தனிப்பட்ட ஒரு இடத்துல அடக்கம் செய்வது, தனியாரோட இடத்துலயோ அல்லது அதுக்கிடையே பிரத்யேகமான இடங்களை உருவாக்கி கொண்டதோ மார்க்கம் நமக்கு அனுமதித்ததில்லை. ஜனாசா கபரஸ்தான் தான் அடக்கம் செய்யணும். அது பொது மையவாடியா இருக்கணும் என்பது அதற்கான சுன்னத். ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது என்ன செய்யணும்? அத எல்லாத்துலயுமே இதுல அவசரம் காட்டணும். எந்த அளவுக்குன்னா குளிப்பாட்டுவதா இருக்கட்டும், கஃனிடுவதா இருக்கட்டும், அதற்கு பிறகு அதை சுமந்து செல்வதா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சொல்லுவோம் விரைந்து செய்ய வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத அஹதுக்கும் ஃபலா தஹ்பிஸுஹு. ஒரு மையத்து மரணிச்சிட்டான்னு சொன்னா நீங்க அவங்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், அவங்களை நீங்க தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். வஸ்ரிஉ பிஹி இலா கபரிஹி, விரைந்து அவருடைய கபருக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னாங்க. உங்க கபருக்கு என்ன செய்யணும்? விரைவா கொண்டு செல்லணும். அப்ப அதன் அடிப்படையில ஜனாசாவை தாமதப்படுத்துவது என்பது கூடாது. யார் அப்படி செய்யறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க? சுன்னாவுக்கு மாற்றமான விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா சுமந்து கண்டு செல்லக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும்? விரைந்து செல்லணும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள். ஃபைன் தகு சாலிஹத்தன், அந்த ஜனாசா சாலிஹானதா இருந்ததுன்னு சொன்னா ஃபஹைருன் துகத்திமூனஹா இலைஹி, அப்ப அதற்குரிய நன்மையின் பக்கம் அதை நீங்க என்ன செய்யுங்க? விரைந்து கொண்டு போயிட்டீங்க. ஒரு ஜனாசா சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஜனாசா நல்ல ஜனாசாவா இருக்கு, நல்ல அடியாரா இருக்கிறாரு, அப்ப அதுக்காண்டி அவரை பிற்படுத்தலாமா, பொறுமையை கொண்டு போலாமா? இல்ல, அவருக்கான நன்மையின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க? அவரை விரைந்து முற்படுத்துங்க. பிறகு சொல்றாங்க, வைன் தக்கு சிவாதாலிக்க, அது அல்லாத ஒரு ஜனாசாவா, அப்ப சாலிகா அல்லாது அப்படின்னு அர்த்தம். நல்ல மையத்தெல்லாம் நல்ல ஜனாசா இல்ல, மோசமானதா இருந்துன்னு சொன்னா ஃபஷர்ருன் தலஊனுஹு அன் ரிகாபிக்கும், உங்க தோல்ல ஒரு தீமையை நீங்க இறக்கிட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள்? அதுல இரண்டு விதமான போதனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும், உபதேசங்களை எடுத்துக்கொள்ளணும். ஒண்ணு, நம்முடைய ஜனாசா என்னவா இருக்கக்கூடாது? மக்கள் சுமந்து செல்லுகிற போது ஒரு தீய ஜனாசாவா இருந்துடக்கூடாது. நம்ம சுமக்கிற மக்கள் என்ன செய்யணும்? இவனை சுமந்து போக வேண்டியிருக்க என்கிற ஒரு நிலை அவங்களுடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. அப்ப அப்படியான ஒரு ஜனாசாவா நம்முடைய ஜனாசா இருக்கணும். அதே மாதிரி மக்கள் என்ன செய்யணும்? அந்த ஷர்ரை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது, அதை உடனே வைக்கிறதுக்கான அவசரத்தை காட்டணும்ன்றதை என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த செய்தி சஹீல் புகாரி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், சஹீல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரிங்களா? அதே நேரத்துல விரைவா போனதுக்காக வேண்டி ஓடி ஜனாசாவை கீழே போடுறது, அந்த மாதிரியான நிலையில வந்துடக்கூடாது. அதாவது மெதுவா இல்லாமல், ரொம்ப சாவகாசமா இல்லாம, சரிங்களா, ஊர்ந்து செல்லாமல் கொஞ்சம் என்ன செய்யறது? விரைந்து அதை கொண்டு செல்லணும். ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அமைதியாக செல்லணும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யறது? கிராத்தோ திக்ருகளோ துவாக்களை கொண்டு தங்களுடைய சப்தங்களை உயர்த்தக்கூடாது. அப்படியான ஒரு செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடமிருந்து நமக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்படி செய்வது என்பது சுன்னாவுக்கு மாற்றமான விஷயம். இன்னைக்கு வழக்கமா நடக்கிறது என்ன? ஜனாசாவுக்கு என்ன செய்வாங்க? பின்னாடி சுமந்து சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க? சத்தமா திக்ருகளை சொல்லி கொண்டிருப்பாங்க. சில பேர் சூறாக்கள் ஓதுவாங்க, சில பேர் யாசின் ஓதுவாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். அதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானது, சுன்னாவுக்கு முரணானது. ரசூலுல்லாஹி அவர்கள் அப்படி செய்யல, சஹாபாக்கள் அப்படி செய்யல. இது என்னது? மார்க்கத்தில் புதுமையா உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லாத அளவிற்கு தெளிவான ஒரு விஷயம். அடுத்தது, பெண்கள் ஜனாசாவோடு கலந்து ஜனாசாவுக்கு அப்படி புறப்பட்டு செல்லலாமா என்று கேட்டால் அது கூடாது என்பதான் ஒரு சாரார் அறிஞருடைய கருத்து. ஆனால் ஆகுமானது என்பது அதற்கு மாற்று கருத்தும் இருக்கு. இது கூடாது என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நுஹீனா நித்திபாயில் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்பற்றுவதை விட்டு, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டோம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த செய்தியுடைய பின்னாடி வரக்கூடிய விஷயம் வலம் யாசும் அலைனா, எங்களுக்கான கடுமை காட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில தான் சில ஃபுகாக்கள் சொல்லுவாங்க, போறது அவங்களுக்கு சிறந்ததல்ல, போகலாமா, அனுமதி உண்டு என்று என்ன செய்றாங்க? சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கிறோம். சரிங்களா? ஜனாசாவை சுமப்பது என்பது ஆண்களுக்கு மட்டுமான விஷயம். பெண்கள் ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லக்கூடாது. சரிங்களா?
அப்ப அந்த ஜனாசாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கவங்க அதை வந்து கீழே வைக்கிற வரைக்கும், ஜனாசாவை அடக்கம் செய்யறது வரைக்கும் அவங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நேரடியாக அனுப்பிச்சிடும் அந்த கபர் அடக்கத்திற்காக வேண்டி செல்ல வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, ஜனாசாவை கபரில் அடக்கம் செய்யற வரைக்கும் உட்காராதீங்கன்னு சொல்லி அதை தடுத்திருக்கிறாங்க. என்ற அடிப்படையில் இதை வந்து விரைந்து செய்ய வேண்டிய ஒன்று. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பாடத்துல இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. ஜனாசாவை அடக்கம் செய்வது, கபருடைய தன்மை, கபர் எப்படி இருக்கணும், அதற்கு பிறகு அந்த மையத்திற்காக வேண்டி தாசியத், துக்கம் அனுஷ்டிக்கிறதா அப்படின்ற விஷயம், அதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பார்ப்போம். சரிங்களா?